பசங்க சேர்ந்து ஒரு அறவையை போட்டு அந்த கிளிப் நான் காமிக்கல. ஆனா இப்ப பாப்பாங்க நினைக்கிற பசங்க நாடா மாறி பண்ணிருப்போம். பசங்க சேர்ந்து ஒரு யூடியூப் இன்ட்ரோ மாதிரி எடுத்தோம். வேற மாதிரி இருந்திருக்கேன். காரு வேற மாடி மைக் இருக்கா அதை அடிக்கடி பார்த்தோம். வேற மாதிரி இருந்து அதுக்கு நான் போட மாட்டேன், நானே ரசிக்கிறேன். சூப்பரா இருந்த அந்த இது நல்லா ஒரு பண்ணும் புளிங்கோ அரைப்பற இது நல்லா அரைப்பே பார்த்தோம். போட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டாம், அவங்க அந்த பக்கம் சொல்ல முடியல. வரல சேனல்ல வர சொன்னாங்க. ஒரு மெயில் அனுப்புறாங்களா நம்பர், அந்த மெயில் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணோம். அப்புறம் அவங்களும் அனுப்ப முடியும். அனுப்பிச்சா ஒரு பக்கம் தெரியுது இந்த கேமரால வேலை பண்ணுவோம். சரியா பார்க்கலாம். நான் வீட்டில் காமிக்க வேணாம் சொல்லுவாங்க பசங்க. சரி நான் காமிக்கல போயிட்டேன் நான். ஆனால் வேற மாடியோ பணம் பண்ணிருப்போம். வேற மாடி நாங்க போயிட்டு என்ன பண்றேன், இந்த தெருக்கு வந்துட்டு நம்ம தெருக்கு வந்துட்டு அங்க போயிடுறேன். எப்படின்னா வித்துருவாங்க, அப்படியே பிளாக் பண்றதுனால தேவையான வித்துருவாங்க. அதை வச்சு நம்ம பசங்களை போய் பார்ப்போம். பசங்க வந்துட்டாங்கன்னா ஒரு தாத்தா சொல்லி போயிடும் காரு போயிட்டாங்களா. பசங்க பார்த்தா ஒரு தாத்தா சொல்லி போயிடும். ஓகே டிசிஎஃப் இன்னும் தாத்தா சொல்லிட்டு அந்த பசங்க இருக்க டைரக்ஷன் போயிருப்பாங்களா. இதான் நான் பசங்க இருக்க டைரக்ஷன் பார்த்து நம்ம போறோம். மைக் எடுத்து ஒரு பண்ண பண்ணிருப்போம். எனக்கே 3வது சேனலா இல்ல ரிவ்யூ சேனல் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அந்த வரைக்கும் பண்ணானது வந்து டைம் சேனல் நாங்க. ஓகே டிசிஎஃப் வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப விழுந்துருச்சு. ஓகே டிசிஎஃப் நம்ம கேமரா ரெக்கார்ட் ஆகிறோம். கேமரா ரெக்கார்ட் ஆகுது. அதான் அவங்க வேலை கிட்ட வேலை முடிஞ்சது. நீ நினைக்கிற வேலை கிடையாது. அந்த பசங்க வந்து இப்போ பசங்க இருக்காங்க பார்த்தா சொன்னாங்க. ஆனால் பார்த்து போனா சரி போனேன். ஆனால் சரியாவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியல. டிசிஎஃப் இருக்கு, மைக் ஆன் இருக்கு. டிசிஎஃப் நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்மளோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வர போறோம். பார்க்கலாமா? மைக் மாமா கட்டி மாட்டணும். அந்த புடி வேற மாதிரி இருக்குது. நல்ல பசங்க அரைப்பாச்சுட்டு வரும். நல்ல வைப்பை ஏற்றிட்டு வரும். தான் அனுப்பு. ஆனால் சேனல் மட்டும் போட்டுறாரா? சரி போட மாட்டேன். சரி வந்து தேர்வாங்களா தெரியல. எங்க அம்மா அம்மா இது வந்து பசங்க பார்த்து வந்தோம். அப்படியே பைபிள் சைடு திரும்பி பேசிட்டு போறோம். அப்புறம் பசங்க வேலை கொடுத்தாங்க, வேலை செஞ்சு வரும். ஏங்க தமிழ் ஏமா இல்லைங்க, யாரும் தேவையில்ல. டிசிஎஃப் அடா
தேடுவாங்களே தெரு வரல. நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ண இந்த தெருவுக்கே வர மாட்டோம். அப்ப அங்கேயும் போக முடியாதான். நமக்கு தெரிஞ்ச ஒரு தெரு இருக்குங்க. தெருவில் சுத்தினா சரி பண்ணிருக்கேன். அங்க போவோம். ப்ரோ நீங்க ரேஸ் படிச்சீங்க ப்ரோ? இல்லைங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு லீவுடா, நாளைக்கு ரேஸ் படிப்பாண்ணா. இன்னைக்கு பிளாக் வருங்க மச்ச. நாளைக்கு ரேஸ் படிச்சு நாளைக்கு ஏதோ கவர்மெண்ட் லீவா, ஜாலியா சைக்கிள் ஓட்டி பிளாக் பண்ணா. இதே சைக்கிள் எவ்வளோ அப்படிதான் போ கேட்டீங்கன்னா மாஸ் 12 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஈவி சைக்கிள் வந்துடும். அது ஒன்றும் மொதவா அம்மா ஓண்டா லைக் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. டிசிஎஃப் இதுவா மெயின் ரோட்ல எதாவது சொன்னேன். இது வந்து இருக்கும் வாழை கட்டணும். ஆனா பக்கம் தண்ணிப்பா போக முடியாது. ஆனா வந்து அந்த ரோட்ல போய் போடு கொஞ்சம் சைக்கிள் ஓடுறது. அந்த பழைய ஃப்ரெண்ட் ஏரியா சைக்கிள் ஓடலாம். இல்ல இதே கிளாஸ் பண்ணுவோம். பசங்க இருக்கிறத வந்து சின்ன சின்ன எடிட் வந்து கொஞ்சம் கொடுப்போம். டெஸ்க்கு மைக் செட் ஆகலையா? டிஜிஎஃப் பரவாயில்ல சொல்லுங்க. மாற்றினேன் அப்படின்ட்டேன். ரெக்கார்ட் ஆகிருக்கும். வெரிஃபை பண்ணிக்கிறேன். பேசிட்டே வரேன். அவங்க சேனல் புரியலையாமா. இதில் வந்து கிராஸ் ஆகணும். இப்படி கிராஸ் ஆகிடணும். டிசிஎஃப் அழகா மோடி இருப்பாங்க. ஆழம் டைப் பிடிச்சு நானு டிசிஎஃப் தீபா படம் சொன்னாங்களா? பசங்க இருக்கானா பாரு. தீபா போனா போயிட்டாங்க வாங்களே. அழகா தீபா போயிட்டாங்க. நானு தீபா டிஷர்ட் வர முடியல. இப்ப வர முடியுது. இதுக்குமே ரூட் தெரியும். ஈவி இதுக்குமே ரூட் தெரியாது. திரும்பிக்கலாம். இப்ப ஏறிட்டேன். டிசிஎஃப் இருந்து பசங்க தான் ட்ரை பண்ண பார்த்தா ஜோனுங்க. இது பசங்க இருப்பா. டிசிஎஃப் அதில் மோட்டார் பிளைக் பண்ணுங்க. இந்த மோட்டார் பிளைக் யார் சிம்பிள் பண்ணா நம்ம டிஜே பசங்க இருக்காங்களே அவங்க பார்த்து இன்ஸ்பை பண்ணதான் சேனல்ண்ணா. மோட்டார் பிளைக் ஆசையாக எனக்கு கிடையாது. நான் சைக்கிள் வாங்க போறேன். நான் வேறையவே இல்லை. இந்த சேனல் எங்கேருந்து இன்ஸ்பை பண்ண போட்டுச்சுன்னா இந்த சேனல் ஆக்சுவலாக என்னோட கேம் தான். கசன் கேமிங் டைமில் இருந்து மைண்ட் கிராஃப்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன போடலாம் பார்த்தோம். சார்ஜில் பண்ணால் அந்த டமே இருக்கும். அதுக்காக நான் 3 வீடியோ 4 வீடியோ போட்டேன். சரி எதுக்கு போடணும்? சரி போன ஆரம்பிச்சு தமிழ் ரோஸ் கேட்பேன். ஐயோ ஆரம்பிச்சுட்டுமே. இந்த ராசி எல்லாமே இப்போ சேனல் மெயின்டைன் பண்ண போச்சு. நீயும் ஆரம்பிச்சு சும்மா சரி வீடு தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்க போது சைக்கிளுக்கு பயன்படுத்த சேனல் சரி உருப்பியா சைக்கிளுக்கு தான். சைக்கிள் வாங்கினா இந்த X1 தான் இந்த சேனல் ஃபஸ்ட்டு. மேபி நீங்கள் படைய சபைனா கேமிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு X1 தான் போட்டேன். ஃபஸ்ட் வீடியோ எடுத்துக்கணும். நம்ம தான் சோடு ஓகேவா. X1 ஈமோட X1 பார்க்க போய் போட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது பிளான் இந்த X1 வேணாம் கீரில் போகணும். சரி TRX வாங்கணும். வாங்க போகிறோம். ஈமோட TRX பார்த்தோம். கீர் இருக்கு. அப்போ என்ன வீடியோ தெரியல. சரி ஃபஸ்ட்டு TRX வீடியோனா சாக்கை போட்டது ஒருத்தர் ஒரு யூரியெல்லாம் தூக்கி ஆட்டை போட்டது.
அதுவும் சில அப்போ நான் ரிவீல் பண்ணேன். இதுதான் தீரக்கிறாரு மாஸ்டர் வாங்க போகிறோம்னு சொல்லி தான் ரிவீல் பண்ணேன். அப்போ நான் சேனல் நல்லா போச்சு. நடுவில் வச்சா சப்ளை அப்படி ஏங்கிடுச்சுங்க. ஏன்னா ஒரு ரீசனே 2 பசங்களை மீட் பண்ணேன். அவங்க இந்த எப்போ பண்ணாங்க இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தாங்க போல். அதில் சேனல் நேமு போட்டு எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் காப்பி கொடுத்தேன். மிச்சம் இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. வீடியோ போடல, பேர் மொத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்பரை கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வீடு நமக்கு நான் நம்பரை ஷேர் பண்ணுறேன், இவங்க நம்பரை ஷேர் பண்ணி கேட்டே இருக்கான். ஆனால் யாரும் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் என் நம்பர் இருக்கு. ஆனால் குரூப் பசங்கிட்ட என் நம்பர் இருக்கா இன்ஸ்டாகிராம்லேயே போயிடுச்சு. இன்னும் என்ன ஆக போகிற தெரியல. இன்ஸ்டாகிராம் இன்னுமே மேபி மட்டும் மேபி எதாவது ஃபாலோ பண்ணினாங்கன்னா நம்பரும் போயிருக்கோம், பேரும் போயிருக்கோம். இப்போதையும் கால் பண்ணல. பசங்கிட்ட வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, மெயில் அனுப்புகிறேன், விஷயம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். வீடு அனுப்பு சொல்லியிருந்தாங்க. பசங்களாம் வேற மாதிரிங்க நல்லா ஒரு ஐபக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மைக் எடுத்துக்கிட்டாங்க. மெத்துக்கு என்னோட ரிவ்யூ கொடுறா, ரிவ்யூ கொடு கேட்டுருந்தாங்க. சரி சும்மா ரெக்கார்ட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கோண்டா. இதுதான் அங்கே பாடுறது இருந்தால் ஃபன் பண்ணுறேன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி மோட்டோ விளாக்கிங் சாச்சிருக்குனாங்க வந்தேன். ஆனால் இவ்வளோ போய் கண்டுட்டாலும் பார்க்கல. சரி ஓட்டுற அப்படியே அது வார்த்தை போனா பார்த்தேன். கூட்டு வச்சு கட்டினா டாட்டி அவார்டு டான்ஸ் பார்த்து போட்டு அது ஸ்டாச்சு போனேன் போட்டு இந்த வீடியோ வச்சு போடனா பார்த்தேன் நான். கடைசி இப்போ ஒரு வீடியோ ஆகும், இப்போ ஒரு வீடியோ ஆகும் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. வா நாங்கள் ஃபன்னா பண்ணிருக்கணும். சொல்லிடணும். சரி அந்த ஸ்கூலில் நான் படிக்கலாம் இல்லை, அந்த ஸ்கூலில் வேலை வந்துட்டேன். சொல்லணும் கிங் ஸ்கூல் படிச்சிருந்தேன், வேலை வந்துட்டேன். இருந்தாலும் பசங்க இன்னுமே வச்சு தான் இருக்காங்க. ஓகே நான் பழகிட்டு தான் இருக்கேன். ரீசனாக பே பண்ணுவோம். புதுசாக மீட் பண்ணிட்டு நிறைய பசங்க ஒரு நீங்கள் தான் அந்த சேனல் பண்ணிட்டு அவங்க ஐதுக்குனா வசதியாக வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டாங்க. அவங்க அம்மா பைக் ஓட்டுறாங்க, கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேனல் ஃபேமஸ் ஆகுது. நம்ம சேனல் இப்போ 28 இப்போதான் அடுத்த பசங்க வருவாங்க. இப்போ நான் ஒருத்தனை சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுற தம்பி சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா 29 வந்துடுறோம். வளரவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தேன் தான். இன்னும் நம்ம சொல்கிறோம் புரியணும். அப்புறம் நாங்களே போவோம். புரிஞ்சவே இல்லை. அதான் அப்படியே யூடியூப் பண்ண செட்டாக பண்ணுறோம். இந்த வீடு எப்படி இருக்கு சொல்லுங்க. வீடு பண்ணுவோம். டிசிஎஃப் வந்து நான் இதாகிறேன். டிசிஎஃப் நம்ம வேற மாதிரி மோட்டோ விளாக்கிங் ஒட்ட கையில ஓட்டிட்டு இருக்கேன். கிளப் பண்ணிடும். ஹலோ டிசிஎஃப் டிசிஎஃப் Tadi. Nggak apa-apa. Materi
அதுக்கப்புறம் இந்த ஒரு தெருக்குள்ளே வர முடியாத ஓவைபி போயிருந்தாங்க சாக்கத்தவங்க வீட்டுக்கு மெயின் ரோட்ல போய் டிராபிக் இருக்கு சாக்கத்தை போயிருந்தான் இது ஆன்ல இருக்கா ஆன்ல டிடிஎஃப் சரி டிடிஎஃப் வேலை வருது டிசிஎஃப் தான் நம்மளோட பேர் ஆனால் அதுல இருந்தா காப்பி வச்சது ஆனால் வேறவே வருது டிசிஎஃப் மூத்தா படிக்க மாட்டேன் இதுதான் இந்த வீடியோ நான் கூட சீக்கிரம் தான் அந்த வீடியோ பார்க்க மாட்டேன் நான் எப்படி அந்த வீடியோ பார்க்கல கரெக்டான்ருக்கா என்ன பண்ணியிருக்கான் எனக்கு தெரியும் அது இன்னும் வீடியோவில் இருக்கிற கதையாக இருக்காங்க நான் பார்த்துட்டு இதுட்டேன் உங்களை ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ சப்பையை கொண்டு வாங்க இப்போ 40 கொண்டு வாங்க கொஞ்சம் பயம் ரீச் கிடைக்கும் ஓகேவா டிஎஃப் ஜிம்மி வருங்க ஜிம்மி வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்